Hi students, so தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10th-க்கும் 12th-க்கும் 12th-க்கும் ஃபுல்லாகவே வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் நிறைய பேருக்கு என்ன ஒரு காமனாக கொஸ்டின் வந்து வருதுன்னா, இந்த வாட்டி எப்படி வந்து மார்க் வந்து வரும், முக்கியமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட அதிகபட்சமாக வந்து வருமானு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு முக்கியமாக நம்ம வந்து ரிசல்ட் அன்னைக்கும் அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் லைவ் வந்து வருவோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க வீடியோவும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் லிஸ்ட்டில் போகிறதுக்கு அண்ட் மிக்க பயிலும் தகர்ந்து இருக்கும். அதனால் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10th-க்கும் 11th-க்கும் 12th-க்கும் பேப்பர் கரெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் ரிசல்ட்டுக்காண்டி தான் எல்லா பேரும் வந்து வெயிட் பண்ணுவீங்க. ரிசல்ட் வந்து எப்படி வரப்போது சொல்லிட்டு ரொம்ப பயமாகவே வந்து இருக்கும். முக்கியமாக வந்து 11th வந்து கிரேஸ் மார்க்கும் வந்து கிடையாது. அண்ட் 12th பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா தான் அந்த பேப்பர் திருத்திருக்காங்க. இப்போ 11th கிரேஸ் மார்க் இல்லாதனால 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து பயப்படுறீங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் கன்ஃபார்மாக கிரேஸ் மார்க் இல்லை அப்படின்னா கூடயும் வந்து பரவாயில்ல, நீங்கள் கன்ஃபார்மாக வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது கன்ஃபார்மாக இந்த வாட்டியை வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. எப்படி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாட்டம் மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா 10th வந்து சயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. 11th வந்து தமிழும் அந்த அக்கௌண்டன்சி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. 12th பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸு முக்கியமாக வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்ஃபார்மாக இந்த வருஷத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட்லி என்ன அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாஸ் ஆயிடுவாங்க. இந்த வாட்டி பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நான் முக்கியமாக வந்து 10th வந்து இந்த மேத்ஸ் சோஷியல் சயின்ஸ்லாம் இருக்கும்ல, 100க்கு நிறைய பேர் வந்து 90 அவுட் ஆஃப் வந்து எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து 11th வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் வந்து எடுக்க வாய்ப்புகள் கிடையாது, அது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க, பாஸ் ஆயிடலாம். ஆனால் வந்து இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படி சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12க்கும் சேம் கான்செப்ட் தான். அதனால கண்டிப்பாக 12க்கு வந்து இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அதிகமாகவே வந்து இருக்குது. இந்த வாட்டியும் 12க்கும் சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும் அண்ட் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்மாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக 12th வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து நான் பாஸ் ஆயிடுவேனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆயிடுவீங்க. ஃபெயிலியர்ஸே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க. அது வந்து எப்படி அப்படின்னா, சில பேர்லாம் ஜஸ்ட் ஒன்னோட மட்டும் அட்டன் பண்ணிட்டு போவாங்க தெரியுமா, ஸோ அவங்க மட்டும்தான் வந்து ஃபெயில் ஆகுவீங்க. மற்றபடி வந்து நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு எழுதியிருக்கீங்கன்னா கூடயும் கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால இந்த வாட்டி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. முக்கியமாக நிறைய பேர் ரிசல்ட் டேட்டில் வந்து மாற்றங்கள் வருமானு சொல்லிட்டு வந்து அதுவுமே கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி சேஞ்சஸ் வந்து எதுவுமே கிடையாது. 12க்கு வந்து கம்மிங் மே 6 வந்து மார்னிங் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடும். 10க்கு வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10க்கு வந்து மே 10 வந்து வரும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 11க்கு பொறுத்த வரைக்கும் மே 14 வந்து ரிசல்ட் வந்து வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைடில் வந்து சொன்ன டேட்டு. இதில் எந்த ஒரு மாற்றங்கள் வராது சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அப்படி ஏதாவது மாற்றங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் நான் கன்ஃபார்மாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து இன்னும் கூடயும் வந்து கிடைக்கலான கூடயும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன். அதனால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு வந்து மிக்க பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.